வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சர்ப்ரைசிங்கா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி மைனஸ் 199, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆகும்போது 25,699, 25,700 வச்சுங்க. ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 165 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ்ல இருந்துச்சு. 25,597, 600 வச்சுக்கலாம். 25,600 லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி முக்கியமான ஒரு கரெக்ஷன்ஸ் போகுதான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. நேற்று லாஸ்ட் 15 மினிட்ஸ் பார் வந்து வால்யூமோட வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒன் ஆஃப் த வே ஆஃப் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நிறைய ரகங்கள் உண்டு, ரைட்? அதில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு கான்செப்டில் வந்து யார் எங்கே மாட்டிகிட்டு இருக்காங்கன்றது தெரியும். மார்க்கெட் ப்ரொஃபைல் டசன்ட் கிவ் யூ எங்கே வாங்கலாம், எங்கே சப்போர்ட்டு, எங்கே டார்கெட்ன்றது கொடுக்காது. மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து பேசிக்காக மக்கள்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் யார் வேணா இருக்கட்டும், ஓகே, உள்ளே வந்திருக்கிற பணம் எந்த லெவலில் மாட்டிகிட்டு இருக்குன்றது தெரியும். ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நீங்கள் வந்து 100 ரூபாவில் ஒரு பொருள் வாங்குறீங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா 80 ரூபா வந்துச்சுன்னா உங்கள் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? எனக்கு தெரியும் ஆப்போசிட் பார்ட்டி பயங்கர லாஸில் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜின்னு வச்சிங்களேன். ஸோ பேசிக்காக மார்க்கெட் ப்ரொஃபைல் டசன்ட் கிவ் யூ யார் எங்கே டார்கெட் என்னது இதெல்லாம் கொடுக்காது. பட் யார் எங்கே எவ்வளோ பணம் மாட்டிகிட்டு இருக்குன்றது தெரியும். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போதும் 25,849 நேற்று நான் வந்து இந்த லெவல் நான் கொடுத்துருந்தேன். அந்த லெவலை உடச்சிச்சின்னு சொன்னால் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,720, 730 வரைக்கும் வரலாம்ன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஒன்று. இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்த லெவல் எடுத்துக்கிட்டோன்னா இட் வாஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,637 ஆர் 640 வச்சிங்க, இல்லை 615 வச்சிங்க. அந்த ஜோன் தான் இது. வந்து வால்யூம் ப்ரொஃபைல்னு நம்ம சொல்லலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து அந்த டெப்த்துக்கு நீங்கள் போக வேணான்னு சொன்னால் வால்யூம் ப்ரொஃபைல்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லாருமே வால்யூம் இப்படி பார்ப்பீங்க. 8 மணிக்கு என்ன வால்யூம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல, சரி 10:15 என்ன வால்யூமு, 12 மணிக்கு என்ன வால்யூமு. நீங்கள் வந்து டிவிலெல்லாம் பார்ப்பீங்க, நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க, வால்யூம் பிரேக் அவுட்டுன்னுவாங்க, ரைட்? வால்யூம் பிரேக் அவுட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யார் எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா தென் உங்களுக்கு தெரியும் அவன் லாபத்தில் இருக்கிறான் நஷ்டத்தில் இருக்கிறான். சரி, சப்போஸ் நீங்கள் 100 ரூபாவில் வாங்கியிருக்கீங்க, இப்போ 120 ரூபாவில் போயிருக்குன்னு சொன்னால் எனக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து நல்ல லாபத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, 25% லாபத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது 125ன்றது 120 வந்தால் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. அதே இது யாராச்சும் ஒருத்தர் வந்து 125 வாங்கியிருக்காங்க 120 வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க. ஸோ பேசிக்லி யார் எங்கே மாட்டிடும் இந்த பேசிஸில் வந்து நம்ம வால்யூம் ப்ரொஃபைலிங்கில் வந்து இந்த லெவல்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ 25,650, 640 இந்த லெவலை உடச்சிச்சின்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடு வரும். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 25,693 அதான் வந்து லோ. ஸோ நம்ம லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் வந்து அப்சைடில் தான் இருந்துச்சு. எனிவே we will not go into the details. மறுபடியும் இந்த லெவல்ஸ்லாம் மனசில் ஞாபகம் வச்சுங்க, எங்கேயாச்சும் எழுதி வச்சுங்க. 25,850க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப்சைட். அது வரைக்கும் அப்சைட் கேள்விக்குறி. ஒன்று. ரெண்டாவது 25,640 இப்போ 700ல் இருக்குது. 640 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அதோட டவுன் சைட் டார்கெட்டுன்னு சொல்ல வேணால் நடுப்புற வந்து போலாக இருக்குது. அந்த இடத்துல வால்யூமே கிடையாது, ரைட்? கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கக்கூடிய இடம் வந்து 25,290, 280 அந்த ஜோன் வரும். ஸோ ஃபால் வந்து பெருசாக இருக்கலாம். அண்ட் இந்த ஃபாலுக்கு வந்து எது வேணா இருக்கலாம் காரணம். இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி ஒன்று, ரெண்டாவது ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ, ஐடிசி, எல்என்டி எல்லா பெரிய வெயிட் சமாச்சாரம் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. காப்பாற்றினது போகுதுன்னு காப்பாற்றினது வந்து பாரதி ஏர்டெல், டைட்டனு, பஜாஜ் ஃபைனான்ஸு, எம்என்எம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. பட் மேஜர் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. என்னடா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், ஐசிஐசி ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், இதை வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது, முடிஞ்சு போச்சு, டார்கெட் முடிஞ்சு போச்சு, மோர் ஆன் தி டவுன் சைடுன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சர்ப்ரைசிங்லி லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து அது நல்லா மேலே போச்சு. 2-3 மந்த்ஸ் வேணாம், அபவுட் 2 மந்த்ஸாக வந்து நல்லா மேலே போயிட்டு இருந்துச்சு. டேட்டாஸ் வந்து வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் எடுத்தேன். இந்த அக்டோபர் டேட்டா வந்து நவம்பர் 1 அன்னைக்கு வந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் எஃப்ஐஐஸ் விட்டுருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், இதில் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியன் பென்ஷன் ஃபண்ட்ஸ், இந்தியாவுக்குள்ள வந்து நிறைய கண்ட்ரீஸோட பென்ஷன் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. மெயினாக வந்து கனடாவில் வந்துருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு. இப்போ இந்தியாவோட அப்கிரேட் பண்ணியிருக்கனால யூரோப்பியன் பென்ஷன் ஃபண்ட்ஸும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க.
இந்தியன் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் போடுறீங்க, எந்த பென்ஷன் ஸ்கீமில் வேணால் போடுங்க. அந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 monthஸில். எவ்வளோன்னு பார்த்தா 37,000 crores, ரைட்? சில்லறை இருக்குது, 37 point something இருந்துச்சு. 37,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் உள்ளே வரும் போதும் டெஃபினட்டாக வந்து அவங்க ஹெவி வெயிட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பென்ஷன் ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ வேணும்? மிஞ்சி போனால் 6% வருஷத்துக்கு வேணும். 6% இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து மேபி உச்சத்தில் இருக்க ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10-year பீரியடில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 8-10% ஈஸியாக கொடுத்துரும் போஸ்ட் டேக்ஸு. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், இல்லை இன்ஃபோசிஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸில் இல்லை ஐசிஐசிஐ ஆகட்டும், இது மாதிரி பேங்கிங் செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு சின்ன ஃபீல் ஒன்று. லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் வரும்? ப்ராபப்ளி ரைட் ஆன் ஏ மந்த்லி சார்ட் ஆர் குவார்ட்டர்லி சார்ட். சில கிறுக்கனுங்க தான் வந்து குவார்ட்டர்லி சார்ட் பார்ப்பாங்க, அதில் நானும் ஒன்று. ஸோ குவார்ட்டர்லி சார்ட் பார்க்கும் போதும் அதுக்கான இலக்கு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 900-850 வரைக்கும் காட்டுது. இது நாளைக்கு வருது, நாளான்னைக்கு வருதுன்னு நான் சொல்ல, பட் சம்வேர் அந்த ஜோனில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒன்று. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடாக இருக்கா? இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் 25,850 தாண்டிட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பேசிக்கலாம். இப்போதைக்கு வீக்லி சார்ட்டில் நீங்கள் வந்து டே சார்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் 11 டேஸாக ஒரு ஜோன் இருந்துச்சு, அந்த ஜோனை உடச்சி கீழே வந்திருக்கு. அதுதான் அந்த 850, ரைட்? ஸோ அந்த ஜோனை உடச்சிருக்கு. 11 days அப்சைடில் இருந்தது, அந்த முக்கியமான லைனை மதிச்சு இருந்தது, இன்றைக்கி உடச்சிருக்கு. 0.1. 0.2 வீக்லி சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. ஒரு நல்ல இது போய் ஒரு டாப்பிங் டெயில்ன்ற ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கு. 2 வாரம் டாப்பிங் டெயில் போட்டுச்சு. அண்ட் இன்னைக்கு அந்த டாப்பிங் டெயிலோட லோ வந்து உடைச்சிருக்கு. ஸோ டெக்னிக்கலி இட் இஸ் வீக். எவ்வளோ தூரம் கீழே வரலாம்? இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே, நாளைக்கு லீவு. தேர்ஸ்டே அன்றைக்கி நம்மளுக்கு டேட்டாஸ் என்ன வருதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து எர்லியாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ வி டிடன்ட் ஹேவ் டேட்டாஸ், மார்க்கெட் டேட்டாஸ் ஃபுல்லாக இல்லை. ஸோ ஓஐ டேட்டாஸ்லாம் வரும்போதும் இன்னும் ஃபர்தராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்றைக்கி பேங்கிங் செக்டரை தவிர பேங்கிங் செக்டரும் அடி வாங்கியிருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல. பேங்கிங் செக்டர் பெருசாக அடி வாங்கல, கொஞ்சமாக அடி வாங்கியிருக்கு, ரைட்? எக்ஸப்ட் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசாக அடி வாங்கல. அண்ட் டெலிகாமில் வந்து இண்டஸ் டவர்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 3.5% அப்பனால டெலிகாம் செக்டர் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. மற்ற எல்லா செக்டருமே வந்து நெகட்டிவாக இருக்குது, ரைட்? பேங்கிங் சைடில் நம்ம ஜாஸ்தி போவேணாம், எல்லாமே வந்து க்ரீனில் இருக்குது. இன்றைக்கி 13% அப்பானது வந்து பவர் இந்தியா, ரைட்? நம்ம ஹிட்டாச்சியோட குரூப்பு, அது நீங்கள் எடுத்து பாருங்களா, ஒரு 3 years முன்னாடி வந்து 600 ரூபா பக்கமாக இருந்துச்சு, நீ 20,000 ரூபா பக்கமாக இருக்குது. இன்றைக்கு மட்டுமே 13-14% அப்பாக இருக்குது, 13.9%. இதே மாதிரி 3M ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் 17-18% ஏறி இருந்துச்சு. ஒரு 4 மாதமாக அப்படியே சைடில் இருந்துச்சு. டப்புன்னு இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா ஏறி இருக்குது. 29,000லேருந்து 36,000 வரைக்கும் போயிருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நல்லா இருக்குது. அது அந்த சார்ட்டும் நல்லா இருக்குது. நிறைய சார்ட்ஸ் வந்து அப்சைட் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. பார்த்து அதில் போய் ஃபர்தராக போய் மாட்டிக்காதீங்க. பிபிசிஎல் ஒன்று நம்ம வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். பிபிசிஎல்லும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி மற்ற சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தது வந்து தாபர் இந்தியா, டைட்டனு, பிரிட்டானியா, கல்யாண் ஜுவல்லர்ஸு, இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடு. கல்யாண் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஊர் தங்கமயிலும் இன்றைக்கி வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அது மனசில் ஞாபகம் வச்சுங்க. தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் அப்சைடு வந்து லிமிட்டடாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் லெவல்லேருந்து ப்ராபப்ளி ஒரு 6-7% தான் அப்சைடு இருக்குது. ஸோ போய் மாட்டிக்காதீங்க, இல்லை ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து டெலிவரி, ரைட்? அந்த கம்பெனி வந்துச்சு, இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 2.7% அப்பாக இருந்துச்சு. 487 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்டிங் இது வந்து என்னான்னு சொன்னால், யாராச்சும் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, ரைட்? சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டடிக்கு வேணும்னு சொன்னால் டெலிவரியோட மந்த்லி சார்ட் எடுத்துங்க, ரைட்? அதே மாதிரி பேடிஎம்மோட மந்த்லி சார்ட் எடுத்துங்க. இது ரெண்டுமே பக்கத்தில் வச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டெலிவரியோட ஃபர்தர் அப்சைடு எவ்வளோ டார்கெட் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளோட டார்லிங் சுஸ்லான் வந்து நேற்று பியூட்டிஃபுல் ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு.
மல்டிஃபோல்டு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. அண்ட் இன்றைக்கும் அது சுஸ்லான் வந்து பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. தோ பவர் செக்டார் இன்னைக்கு பூரா நெகட்டிவாக இருக்குது. பவர் கிரிட் ஆகட்டும், டோரண்ட் பவர் ஆகட்டும், டாடா பவர், அதானி கிரீன், என்ஹெச்பிசி, இவங்க எல்லாருமே நெகட்டிவில் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 ஸ்டாக் மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. சுஸ்லான் இன்னைக்கு 1% அப்பு அண்ட் க்ளோஸ்ட் அபவ் 60. ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 61-50 வரைக்கும் போச்சு. அண்ட் இன்னொன்று வந்து சிஜி பவரும் நம்ம வந்து பை சைடில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் சிஜி பவரும் இன்றைக்கி வந்து ப்ளஸ் 0.3% அப்புன்னு வச்சிங்களேன். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. யூஎஸோட நேற்று வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் யூஎஸ் ஃபியூச்சர்ஸில் டவ் ஜோன்ஸ் வந்து 223 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. அண்ட் கரண்ட்லி நேற்று வந்து வெறும் டவ் ஜோன்ஸ் மட்டும்தான் நெகட்டிவில் இருந்துச்சு, மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. S&P 500 ஆகட்டும், இல்லை நாஸ்டாக் ஆகட்டும், இவங்களாம் பாசிட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன மேட்டர்னு தெரியாது. 260 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது ஃபியூச்சர்ஸ், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ். இன்னையிலேருந்து அவங்க 1 hour டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ 1 hour டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்றைக்கில் ஆக்சுவலாக மண்டேவே ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது, ரைட்? யூஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நேற்று வந்து 99.72 இருந்துச்சு, நீங்கள் 99.99 இருக்குது. ஸோ 100 டச் ஆகிடும்னு நினைக்கிறேன் டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறனால என்னதுன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் எல்லா கமாடிட்டியுமே வந்து நெகட்டிவில் இருக்குது. இது ஆல் ஆஃப் ஏ சடன் ஒரு 5-6 மணி பக்கமாக வந்து 5 இல்லை 4-5 மணி பக்கமாக வந்து இது வந்து அது மாதிரி காட்ட ஆரம்பிச்சிச்சு. நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட் 1.5% வந்து 1.7% விழுந்திருக்கு. க்ரூடு, ரைட், பிரெண்ட் க்ரூடு வந்து 1.1% விழுந்திருக்கு. கோல்டு வந்து 0.5% விழுந்திருக்கு. சில்வர் வந்து 1.5% விழுந்திருக்கு. காப்பர் 3% விழுந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஹிந்த் காப்பர் பை சொல்லியிருந்தோம் பேஸ்ட் ஆன் காப்பர். காப்பர் இன்றைக்கி வந்து 3% விழுந்திருக்கு. காப்பர் 3% விழுவுதுன்னு சொன்னால் 2-3 விஷயம் இருக்கலாம். என்ன விஷயன்றது நீங்கள் போய் பார்த்துங்க. ஒன்று, ஜியோ பாலிட்டிக் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, இதனால் காப்பர் எக்ஸஸ் சப்ளை வரப்போகுதுன்றது ஒரு நியூஸாக இருக்கலாம். ஒன்று. இல்லை ஊரில் வந்து ரிசெஷன் வருது, ரைட், ரிசெஷன் வரனால காப்பர் கன்சம்ஷன்ஸ் இருக்காதுன்னாலையும் அது விழுவும். சாதாரணமாக இந்த செகண்ட் ஹாஃப் சொன்னது ட்ரூவாக இருக்கலாம். மேபி செகண்ட் ஹாஃப் இருக்கிறனால தான் க்ரூடும் கீழே விழுவுது, இது எல்லாமே வந்து கீழே விழுவுது. எனிவே நாளைக்கு வந்து நியூஸ் வரட்டும். பட் சார்ட் வந்து ரைட் நவ் இட் இஸ் ஷோயிங் திஸ். பாண்டை பொறுத்த வரைக்கும் 30-year பாண்டும் வந்து கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 0.19% வந்து கீழே விழுந்திருக்கு வட்டியை பொறுத்த வரைக்கும். கோல்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. 12,400 ஜோனில் தான் இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 ரூபா குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 50,500 இருக்குது. 1,50,000 டப்புன்னு நினைக்காதீங்க, 1,50,500 இருக்குது. இது ஒரு 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சில்வர் ரேட்டு. ருப்பி அதே லெவலில் தான் இருக்கும், ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. நேற்று 88.75 இருந்துச்சு, இன்றைக்கி 88.70 வந்து இருக்குது. ஸோ 5 பைசா வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்தியா விக்ஸ் இது மட்டும்தான் வந்து வொலட்டாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நேற்று பெருசாக கீழே விழுவல, பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் 1.5% வந்து கீழே விழுந்துருந்துச்சு இந்தியா விக்ஸ். அதாவது இந்தியா விக்ஸ் வந்து மேலே ஏறி இருந்துச்சு, அபவுட் 12 இருந்துச்சு. இன்றைக்கி 12.68 வந்து நிற்கிது. 0.07% எடுத்து பாருங்களேன். 200 பாயிண்ட் கீழே விழுந்தோம், மார்க்கெட் டென்ஷன் ஆக மாட்டேங்குது. எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம், இம்பார்ட்டண்ட் லெவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செஞ்சு 25,640 ரைட், அந்த லெவலில் உடச்சிச்சின்னா, நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் லெவல், நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் கிடையாது. அந்த ஃபியூச்சர்ஸ் லெவல் உடச்சிச்சின்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0.1 0.2 ஃபர்தர் அப் சைடு வந்து 25,849 or 850க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.